ஒரு ஃபேமஸா இருக்கிற கதாநாயகன் அவர் ரீசெண்டா நடிச்ச எல்லா படங்களுமே தோல்வி அடைஞ்சு வசூல் ரீதியாகவும் பெரிய ஹிட் ஆகாம விமர்சனங்களாகவும் சோசியல் மீடியா யூடியூபின் எல்லா இடத்துலயும் வச்சு கிளிக்கிற மாதிரி அண்ட் டைரக்டர்ஸ் இவர்கிட்ட கதையை நரேட் பண்ண போனாலே இவருக்கேத்த மாதிரி கதையை மாத்திப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்ல என்னமோ டிராமாட்டிக்கா ஸ்டார்ட் ஆனாலுமே இந்த வெப் சீரிஸோட கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான காப் த்ரில்லர் தான். இதுக்கான ஒன்லைன் ஸ்டோரியும் பிளஸ் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூமே நம்ம இந்த சேனல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேடுவன்ற வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஹீரோ எல்லா படங்களுமே தோல்வியா கொடுத்து விமர்சனங்களை சரியா ஏத்துக்க முடியாம கவலையிலேயே தூங்குறாரு. தூங்கும் போது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனவு ஒண்ணு வருது. அந்த கனவுல இவர் போலீஸா இருக்கிற மாதிரி ஒரு நரேஷன் இவருக்கு வந்து போகுது. தென் நெக்ஸ்ட் டே ஏஞ்சி இந்த மாதிரி ஒரு போலீஸ் மூவி நம்ம இதுவரை நடிச்சதே இல்ல, இது ஒரு புது ஜானனா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படி நினைச்சிட்டே இருக்கும் போது தான் இவருக்கு நரேட் பண்றதுக்கு ஒரு புது டைரக்டர் வராரு. அவர் கொண்டு வந்த கதையுமே போலீஸ் ரிலேட்டபிளா இருக்கிறதுனால இவருக்கு பிடிச்சு போவ அந்த டைரக்டர் நரேட் பண்றாரு. பட் அது நமக்கு விஷுவலாவே இந்த படமா காட்டுற மாதிரி காட்டுறாங்க இந்த வெப் சீரிஸ்ல. அதாவது ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன்ல மக்களா சேர்ந்து இருந்து பெரிய பெரிய ரவுடிகளை, அதாவது என்கவுண்டர் லிஸ்ட்ல உள்ளவங்களை என்கவுண்டர் பண்ணுன்ற மாதிரி நிறைய மிஷன்ஸ் இவருக்கு கொடுக்கப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் கொடுக்கிற என்கவுண்டரை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி செகண்ட் இவருக்கு இன்னொரு மிஷன் ஒன்னு கொடுக்குறாங்க. அதாவது ஆதின்ற ஒரு பெரிய ரவுடியை என்கவுண்டர் பண்ணுன்ற மாதிரி இவருக்கு மிஷன் கொடுக்குறாங்க. அவரை என்கவுண்டர் பண்ணணும்ன்றதுக்காக அவர் ஊர்ல போய் மக்களா வாழ்ந்து அவரை என்கவுண்டர் பண்ணாரா இல்லையா, என்கவுண்டர் பண்ண போன இடத்துல இவருக்கு என்ன ஆச்சு, அண்ட் படமா காட்டப்படுற ரியல் ஸ்டோரி எல்லாம் நிஜமாவே ரியல் ஸ்டோரி தானா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரியே. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்னு டச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரியல் ஸ்டோரின்னு பார்க்கப்படுற படங்கள் எல்லாமே நிஜமாவே ரியல் ஸ்டோரி தானா, இதுல காட்டப்படுறது எல்லாமே உண்மைதானா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட முடிக்கிறாங்க இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசன். இந்த வெப் சீரிஸ்ல முக்கியமான கதாபாத்திரத்துல கண்ணா ரவியும் சஞ்சீவும் நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே சூப்பரா கன்வின்சிங்காவே நடிச்சிருக்காங்க. அதுலயும் கண்ணா ரவி பிச்சைக்காரனா வர சீன் ஆகட்டும், ஒரு பரோட்டா மாஸ்டரா வர சீன் ஆகட்டும், ஒரு ஃபேமஸான ஆக்டரா இருக்கிற மாதிரி வர சீன் ஆகட்டும், இது எல்லாமே அவர் ரொம்பவே கன்வின்சிங்கா சூப்பராவே நடிச்சிருக்காரு. இந்த சீரிஸோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு போற ஸ்கிரீன் பிளே தான். எங்கேயுமே போர் அடிக்காம தேவையில்லாத சீன்ன்ற மாதிரி எதுவுமே இல்லாம தேவையான சீன் மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரு எபிசோடுமே வெறும் 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சு மொத்தமா வெறும் 7 எபிசோடு மட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணது பெரிய பாசிட்டிவ் தான். ஏன்னா எங்கேயுமே போர் அடிக்காம போகுது இந்த வெப் சீரிஸோட ஸ்கிரீன் பிளே. இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி த்ரில்லிங்கா கொண்டு போனாலுமே அது கூட எமோஷனல் ஆட் பண்ணுன்றத ஒரு மெயின் பார்ட்டா வச்சு முக்கியமான ஒரு சீனுக்கு எல்லாமே நல்ல எமோஷன் சீன்லாம் கொடுத்து ஒரு மாதிரி அதை நல்லாவே கன்வே பண்ணிருக்காங்க இந்த வெப் சீரிஸ்ல. தென் இந்த காப் த்ரில்லர் வெப் சீரிஸ வெறும் அந்த மாதிரி வெப் சீரிஸா மட்டும் இருக்க கூடாதுன்றதுனால அது ஒரு பெரிய ஹீரோ நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷன் ஒன்னு கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ண விதமுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வெப் சீரிஸ்ல. தென் இந்த வெப் சீரிஸ்ல சின்ன ரோல்ல இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன ரோலா இருந்தாலும் சரி ரொம்பவே கச்சிதமா கன்வின்சிங்காவே நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த சீரிஸுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு அவங்களோட ஆக்டிங்கை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வெப் சீரிஸ்ல இருந்தாலும் சரி இதுலயுமே நிறைய குறைகளுமே இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போற இந்த ஸ்கிரீன் பிளே, அதுக்கான சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே டல்லா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா லைட்டிங் செட்டப், சவுண்ட் டிசைன் இது எல்லாமே ரொம்பவே டல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்னு வந்துச்சு தமிழ்ல, அதுக்கான சினிமோட்டோகிராஃபியும் சரி அதுக்கு கொடுக்கப்பட்ட லைட்டிங், அதுக்கான விஷுவல் இது எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணியிருந்தாலே ரொம்பவே விஷுவலா நல்லாவே இருந்திருக்கும். பட் அதை ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே தெரிஞ்சு இந்த வெப் சீரிஸ்ல. ஏன்னா ரொம்பவே டல்லா கலர் கிரேடிங், லைட்டிங் இது எல்லாமே மிஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு இந்த சினிமோட்டோகிராஃபில. இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்கவங்க என்னதான் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாலும் சில கேரக்டர்லாம் நடிக்கும் போது ரொம்பவே ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. தென் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்ல காட்டப்படுற பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்பவே புவரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ரைட்டிங். ஏன்னா வெப் சீரிஸ் வரும்போது இன்னும் டைம் எடுத்து அதை நல்லாவே ஸ்ட்ராங்கா எழுதி இருக்கலாம். பட் அப்படி பண்ணாம செகண்டா வர என்கவுண்டர் கொடுத்து முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் என்கவுண்டருக்கு கொடுக்கலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் அண்டர் காப்ல என்கவுண்டரா இருக்கிறாருன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை காட்டணும்ன்றதுக்காக நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு என்கவுண்டரை வச்சு அது ரொம்ப சிம்பிளா காட்டின மாதிரியே தான் இருந்துச்சு இந்த வெப் சீரிஸ்ல. தென் நம்ம நல்ல ஒரு வெப் சீரிஸ் எடுக்க போறோம்னு முடிவாயிடுச்சு. அது கான்செப்ட் வைஸ்ல நல்லாவே இருந்தாலும் அதுக்கு இன்னுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு சின்ன ரைட்டிங் எல்லாம் திருத்தி நல்ல சினிமோட்டோகிராஃபி பிளஸ் மேக்கிங்கா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பெட்டராவே கொடுத்துருக்கலாம். பட் அதையுமே மிஸ் பண்ண தவறிட்டாங்கன்னு தான் தோணுது டைரக்டர். மொத்தத்துல இந்த வேடுவான் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வெப் சீரிஸ் தான். இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா பார்க்கணும்னா கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். 7 எபிசோடுமே ஜி5ல அவைலபிளா இருக்கு. பாருங்க, பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. It's a police operation. யார் அந்த போலீஸ் ஆபீசர்?
காக்கி சட்டைங்க அவனுக்கு ஒரு பேரே வச்சிருக்கானுங்க. செய்யோன். செய்யோன்.